வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பூயா பாஸ் ஈவெண்ட் வந்திருக்கு. பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் பூயா பாஸ் ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன பண்டில் கொடுத்துருக்காங்க, அந்த பண்டில் ஒர்த்தா இல்லையா, அந்த பண்டிலுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது, ஒரு குளோவால் ஸ்கின் இருக்குது, என்னென்ன கன் ஸ்கின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேவா? சீசன் 26 வேப்பர் அண்ட் ரெடி அப்படின்ற அட்டைப்பட்டியை மூஞ்சியை கவுத்த மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பண்டில் தான் நமக்கு வந்து இந்த பூயா பாஸ் ஈவெண்ட்டில் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூயா பாஸ் ரிங் அப்படின்ற இந்த ஃபேரட் பில் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த பூயா ப்ளஸ் ப்ரீமியம் கார்டை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பூயா ப்ளஸ் ப்ரீமியம் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பூயா பாஸ் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 100 லெவல் வரைக்கும் தான் இருக்கும். இந்த கார்டு நம்ம போட்டோம் அப்படின்னா 150 லெவல் வரைக்கும் என்னென்ன நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்க முடியும். 200 டோக்கன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பின் பண்ண மூலமாக உங்களுக்கு வந்து 200 டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னா, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 50 லெவல் அதிகமாக, ஒரு 100 லெவல் இருக்குன்னா ஒரு 150 லெவல் அதிகமாக வரைக்கும் நம்ம வந்து ரிவார்ட்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து வெறும் 90 டோக்கன் எனக்கு வந்து இந்த ப்ரீமியம் கார்டு எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் 90 டோக்கனை வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எலைட் பாஸ் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த எலைட் பாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலைட் பாஸ் வந்து ஒர்த்து கிடையாது. இது வந்து ஒரு டெலிவரி பாய், அதை வந்து ஒரு டெலிவரி பாயை வச்சு தான் இது வந்து இந்த எலைட் பாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல தான் ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் இது நமக்கு வந்து ஃப்ரீயாக தந்துடுறாங்க. அதே நம்ம வந்து 10 லெவல் போனோம் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக தராங்க. அப்புறம் நம்ம 20 லெவல் போனோம் அப்படின்னா இந்த கார் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தெல்லாம் தெரியல, ஆனால் அந்த கார் ஸ்கின் பார்த்து டீசெண்டாக இருக்குது. இந்த கார் ஸ்கின் ஃப்ரீயாக தராங்க. அது நம்ம வந்து 30 லெவல் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரெனேட் ஸ்கின்னு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்த கிரெனேட் ஸ்கின்னு பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கிரெனேட் உடஞ்ச உடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி இந்த கிரெனேட் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது பாரில் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது இந்த கிரெனேட் ஸ்கின் அப்படின்றது. அதுவே நீங்கள் வந்து 40 லெவல் போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேட் போர்டு, இந்த ஸ்கை போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 50 லெவல் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த MI2B இந்த கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்த MI2B கன் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த கன் ஸ்கின் பார்க்க நல்லா தான் இருக்குது. இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, மேகசின் வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தாலும் பவர் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எலைட் பாஸ் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த லெவல் 60 பார்த்தீங்கன்னா ஒரு பராங் ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லெவல் 70 நீங்கள் வந்து லெவல் 70 போனீங்க அப்படின்னா இந்த பேக் ஃப்ரீயாக தராங்க. இந்த பேக் எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரோன் வந்து ஒரு வெண்டிங் மிஷினை தூக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு டெலிவரி பாய் எப்படி ஒரு பேக்கை தூக்கி தருவானோ அதே மாதிரி இந்த ட்ரோன் வந்து ஒரு இந்த வெண்டிங் மிஷினை தூக்கிட்டு போகிற மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எலைட் பாஸ்லேயே ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 லெவலில் உள்ள இந்த குளோவால் மட்டும்தான், இந்த குளோவால் ஸ்கின் மட்டும்தான் இந்த எலைட் பாஸ்லேயே வந்து ஒர்த்து. ஒரு லொக்கேஷன் காட்டுற மாதிரி ஒரு எலைட் பாஸு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த குளோவாலுக்காக நீங்கள் எடுக்கிற அப்படின்னா எடுக்கலாம், இல்லைனா இது வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. இல்லை ப்ரோ நீ சொல்கிறேன் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக நான் வந்து எலைட் பாஸ் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ போல 100 லெவல் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த பண்டில் தராங்க, மேல் பண்டில். இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னா மண்டை, அதுக்கப்புறம் பேண்ட்டு நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேண்ட்டு தான். இந்த பேண்ட்டு தான் நல்லாயிருக்கு. விருப்பப்பட்டால் அந்த பூயா பாஸ் போடுங்க, இல்லைனா அந்த பூயா பாஸ் நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? அவசியம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த பூயா பாஸ் வந்து ஒர்த்து இல்லைங்க. சரிங்களா? நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் டைமண்ட் தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எவ்வளோ கன் ஸ்கின் ஃபேவரட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் வந்து டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த MP40 கன் ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் XM8 இருக்குது, அப்புறமா இது தாம்சன் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்து தான் உண்டு, நாளைக்கு வந்து வேறு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்றைக்குள்ள வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட இந்த வீடியோ பெறுவது புதுக்கோட்டை கேமிங். ஓகேவா? போயிட்டு வரேன். நாளைக்கு நம்ம நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.